தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 133ஆம் சங்கீதம் பலர் விரும்பி வாசிக்கக்கூடிய சங்கீதம். ஏராளமான பேருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். தாவீது பாடின சங்கீதம், ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். விசுவாச வாழ்க்கையிலே தாழ்வான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி செல்வதற்கும் உயர்வான ஒரு நிலைமையை அடைவதற்கும் கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் நிரம்ப பெற்ற சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை இடம்பெறுகின்றன. இன்றைக்கு 133ஆம் சங்கீதம் ஐக்கியத்தின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு ஐக்கியம் அடிப்படையான ஒரு கருத்து என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 3 வசனங்கள் அடங்கப்பெற்ற இந்த சங்கீதம் சிறிய சங்கீதம். ஒரு தடவை வாசித்து விடுகிறேனே, என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். மனப்பாடமாக தெரிந்தவர்கள் நீங்கள், நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் முணுமுணுக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் 4 ஆண்டவரால் கட்டளையிடப்படுகின்றன என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐக்கியத்தின் கீதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சங்கீதம் மனித உறவுகளில் நாம் சமாதானத்தின் கட்டுகளோடு ஜீவிக்கத்தக்கதாக நாம் என்ன செய்வோம் என்ற நேரிகளை கற்றுக் கொடுக்கிறது. சில ஒத்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்னும் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒருமைப்பாட்டின் வாழ்க்கை நமக்கு வலுவாக, அதிகமாக, மிகையாக புலப்படுத்தப்படுகிறது. ஐக்கியத்தின் அடிப்படை ஆதாரங்கள் 3 முக்கியமான காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. 3ஐ முதலாவதாக சொல்லிவிடுகிறேனே. முதலாவதாக மறுபிறப்பு, 2ஆவதாக மனத்தாழ்மை, 3ஆவதாக மன்னிக்கும் சிந்தை. இந்த 3 காரியங்களையும் இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. முதலாவதாக மறுபிறப்பு. மாம்சத்தில் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்கள் ஆவியானவருக்கும் திருவசனத்திற்கும் பிறக்க வேண்டும். எனவே மாம்சத்தில் பிறந்த மக்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது மட்டும்தான் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு, ஒப்புரவோடு, ஒருமைப்பாட்டோடு, ஐக்கியத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். சகோதரர் என்றால் யார்? ஒரு தாய் மக்களா? அவர்கள்தான் ஒற்றுமையோடு இருக்க முடியவில்லையே. காயின், ஆபேல் கதை உங்களுக்கு தெரியுமே. சித்தப்பா பெரியப்பா மக்களா? அவங்களாலும் நிச்சயமாக முடியவே முடியாது. யோசேப்பின் சகோதரர் அவனை வெறுத்தார்களே. ஆபிரகாம், லோத்து இருவருக்கும் பிரச்சனை உண்டாயிற்றே. அது மட்டுமல்ல, மோசேயின் சகோதரன் சகோதரி அவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களே. தாவீதின் குமாரர்கள் சதா சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்களே. இயேசுவின் சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லையே. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆக ஒரு தாய் மக்களோ, உடன்பிறப்புகளோ, இன்னும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளோ, சொக்காரமார்களோ ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். யார் ஒற்றுமையாக இருப்பார்கள்? இயேசுவின் ரத்தம். அதில் கழுவப்பட்டவர்கள், அதில் மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே ஒற்றுமையோடும், ஒப்புரவோடும், ஒருமைப்பாட்டோடும் ஜீவிக்க முடியும். இதோ சகோதரர், இதோ
இதோ என்றால் என்ன அர்த்தம்? பிஹோல்டு இங்கிலீஷில். அப்போ தமிழில் இதோன்னா பாருங்கன்னு அர்த்தம், காணுங்கள் என்று அர்த்தம். காண்பீர்களாக என்பது பொருள். இதோ பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாழ்வதை அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதரத்துவம், சகோதர சிநேகம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு காட்சி, காண வேண்டிய ஒரு காட்சி. திருச்சபைக்கு அது திருச்சபையின் சாட்சி, அது தேவனுக்கு மாட்சி. இப்பேற்பட்ட சகோதர ஐக்கியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 சபைகள், ஒரு சபை வெகுவாக பாராட்டப்படுகிறது. என்ன சபை? பிலதெல்பியா அதிகமாக பாராட்டப்படுகிறது. உனக்கு திறந்த வாசல், ஏனென்றால் நீ சிறந்த சபை என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். பிலதெல்பியா கிரேக்க மொழியிலே பிலியா, அடெல்பியா என்ற வார்த்தைகள் சேர்ந்தது பிலடெல்பியா. ஆங்கிலத்திலே பிலியா என்றால் சிநேகம் என்பது பொருள், அடெல்பியா என்றால் சகோதரர் என்ற அர்த்தம். பிலடெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம் என்பது பொருளாகும். சகோதர சிநேகத்திலே சிறந்து விளங்கிய திருச்சபையை தெய்வம் பாராட்டுவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். ஆக எந்தெந்த சபை சகோதர சிநேகத்திலே சிறந்து விளங்குகிறதோ அந்தந்த சபைகள் ஆவியானவரால் பாராட்டப்படுகின்றன. இதோ அடுத்த வார்த்தை சகோதரர். அதில் 2 வார்த்தைகள், ஒன்று சக, அடுத்தது உதிரர். ரெண்டும் சேர்ந்தது சகோதரர். சக என்றால் ஒரே என்ற அர்த்தம், உதிரம் என்றால் இரத்தம் என்பது பொருள். ஒரே இரத்தத்தை சேர்ந்தவர்கள் சக, உதிரர், சகோதரர். அது என்ன இரத்தம்? 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஒருவேளை அந்த காலத்தில் செய்த பாவங்கள் மனசாட்சியில் உறுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அவற்றை கூட ஆண்டவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்றால் மறுபிறப்பில்லை, மற்றவர்கள் மத்தியிலே ஒற்றுமையோடு நாம் ஜீவிக்க முடியாது. ஆமாம், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்திருக்கிறதா? இல்லை என்றால் வீட்டிலே ஒற்றுமை இருக்காது, சபையிலே ஒற்றுமை இருக்காது, கமிட்டியிலே ஒற்றுமை இருக்காது, வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களிலே, கல்லூரியிலே, பள்ளியிலே ஒற்றுமை இருக்காது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். 2 விதமான இரத்தங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்றன. 2 விதமான இரத்தங்கள், ரெண்டுமே பரிசுத்தவான்களுடைய இரத்தம். ஒன்று ஆபேலின் இரத்தம், அடுத்தது ஆண்டவருடைய இரத்தம். எபிரேயர் 12:24 ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் அதிக நன்மையானவற்றை பேசக்கூடிய ஆண்டவருடைய இரத்தம், அந்த இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எப்போ? இப்போ. ஆண்டவருடைய இரத்தம் உங்களை சுற்றி இருக்கிறது. தெளிக்கப்படும் இரத்தம், தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறீர்கள். இரத்தம் தெளித்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியே தெளிக்கப்படாமல், நம்முடைய சரீரத்திற்கு வெளியே ஊற்றப்படாமல், ஆண்டவரே என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொன்னால், ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த இரத்தத்திலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். என் இரத்தத்திலே என் மகன் பிறந்தான், இயேசுவின் இரத்தத்திலே நாம் ஆண்டவருக்கு பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னும் தெளிவாக எளிமையாக சொல்லக்கூடுமானால் யோவான் 1ஆம் அதிகாரம் 12:13 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 5:1 இயேசுவே
கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக மாம்சத்தில் பிறந்த நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதற்கு அடிப்படை ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே, அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறதா? ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசுகிறது ஆண்டவருடைய இரத்தம். ஆபேலின் இரத்தம் என்ன சொல்கிறது? அது படுகொலை செய்யப்பட்ட இரத்தம். பழிவாங்கும் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி பழிவாங்க துடிக்கும் இரத்தம். ஆண்டவருடைய இரத்தம் அப்படிப்பட்ட இரத்தம் அல்ல. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிக்க பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். எனவே ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு இப்பொழுது வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் சூழ என்னை வைத்திருக்கிறீர். எனவே கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து என் பாவங்களை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டு உம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்து இன்றும் என்றும் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் மறுபடியும் பிறந்த மகனாக, மறுபடியும் பிறந்த மகளாக நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆக முதலாவதாக மறுபிறப்பு, இரண்டாவதாக மனத்தாழ்மை. வெளித்தாழ்மை அல்ல, கண்ட இடத்துல தோத்திரம், காணாத இடத்துல ஆத்திரம். வெளித்தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை, உள்ளான தாழ்மை நமக்கு அவசியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. ஆரோன் யார்? இந்த ஆரோன் 3 வசனங்கள் அடங்க பெற்ற சிறிய சங்கீதம். வேற யார் பேராவது போட்டிருக்கலாமே இந்த சங்கீதத்தில்? ஆபேல் பேர் போட்டிருக்கலாம், மரித்தும் பேசக்கூடியவன். ஆபிரகாம் பேர் போட்டிருக்கலாம் அந்த சங்கீதத்தில், அவன் விசுவாசிகளின் தகப்பன். ஏனோக்கு பேர் போட்டிருக்கலாம், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்களே. நோவா பேர் போட்டிருக்கலாம். யார் இந்த ஆரோன்? ஆரோனும் மோசேயும் பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது ஆரோனுக்கு 83 வயது, மோசேக்கு 80 வயது. மூத்தவனாகிய ஆரோன் இளையவனாகிய மோசேனிடத்திலே பணிவிடை செய்ய வருகிறான். யார் இந்த ஆரோன்? சொல்லிலே வல்லவன், வரம்பற்ற ஊழியன். யார் அந்த மோசே? திக்குவாயன், கொன்னைவாயன், மந்தவாயன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வரம்பற்ற ஊழியன், வரமற்ற ஊழியனிடத்திலே பணிவிடை செய்ய வருகிறான். தாழ்மை. யார் இந்த ஆரோன்? உம்முடைய பரிசுத்தனாகி ஆரோன் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அந்த மோசே? படுகொலை செய்த பாவி, எகிப்தியனை வெட்டி மணலுக்குள்ளே புதைத்தவன். பரிசுத்தனாகி ஆரோன் படுகொலை செய்தவனிடத்திலே பணிவிடை செய்ய வருகிறான். தாழ்மை. சும்மா இல்லை, ஆரோன் ஒரு தாழ்மையின் இலக்கணம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி கோப்பாயிருக்கிறது. எர்மோன். அடுத்தாற்போல நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை எர்மோன், ஒரு சிறிய மலை. எருசலேமின் பக்கத்தில் ஒரு சிறிய மலை. எர்மோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாணல், ரீடு. ஆற்றங்கரையில் குளத்தங்கரையில் நிற்கும் நாணல், 90 டிகிரிஸில் நிற்கும் நாணல். அந்த நாணலின் மேல் ஒரு பெருங்காற்று மோதினால் நாணல் வளைந்து கொடுக்கும், காற்று கடந்து போகும், நாணல் பழைய இடத்துக்கு வந்துவிடும். ஒரு சுழல் காற்று வீசினால் நாணல் வளைந்து கொடுக்கும், காற்று கடந்து போகும், பழைய இடத்துக்கு நாணல் வந்துவிடும். ஒரு பெரிய புயல் காற்று அடித்தால் நாணல் வளைந்து கொடுக்கும், பிறகு காற்று கடந்து போகும், பழைய இடத்துக்கு வந்துவிடும் நாணல். இந்த நாணல் வளைந்து நிமிர்ந்து வாழும் பொழுது நாணலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நாணலுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால், ஒன்று, அதனுடைய தண்டு அடிப்பக்கம் உறுதி அடைகிறது. 2, அதனுடைய வேர்கள் ஆழமாக பூமிக்குள்ளே பாய்கின்றன. உறுதி, ஆழம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நாணலை போல நடந்து கொள்வோம்.
மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது நாணலை போல வளைந்து கொடுப்போம். விட்டேனா பார் என்று பழிக்கு பழி வாங்கக்கூடாது. கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அவளை பார்த்துக் கொள்வார். நான் வளைந்து கொடுத்து வாழ்வேன். என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கணக்கில் அது இருக்கிறது. அவர்கள் என்னை குறித்து நிந்திக்கிறார்கள், அசிங்கமாக பேசுகிறார்கள், அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள பிரச்சனை. அது என்னுடைய பிரச்சனை அல்ல. அது என்னுடைய பிரச்சனையாக நான் எண்ணினாலும் அதை ஆண்டவர் கையில் கொடுத்து விட்டு அது ஆண்டவருடைய பிரச்சனையாக மாற்றி விடுவேன் என்று சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை ஏற்று செயலாற்றும் திட்டங்களாக ஆண்டவர் வழிநடத்துகிறாரே, அவர் கையிலே நம்மையும் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வது நம்முடைய கடமையாகும். நாணலை போல நடந்து கொண்டால் விசுவாசத்திலே ஆழமாக வேரூன்றுவோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை உறுதிப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உறுதியோடும் ஆழமாகவும் வாழ அடிகொள்வது வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, தாழ்மையின் வாழ்க்கை. திரும்ப அந்த சங்கீதம் என்ன சொல்கிறது? இந்த ஒருமைப்பாடு என்பது, சகோதரத்துவம் என்பது வடியும் தைலம், இறங்கும் பனி, இந்த ரெண்டு காரியங்களுக்கும் ஒப்பிடப்பட்டிருப்பதாக இந்த சங்கீதத்திலே நான் பார்க்கிறோம். வடியும் தைலம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வடியும் தைலம்னா மேலான ஒரு இடத்திலிருந்து அப்படி வடிந்து கொண்டே இருக்கிறது, வடியும் தைலம். இறங்கும் பனி என்றால் மேலான ஒரு இடத்திலிருந்து இறங்கி கொண்டே இருக்கிறது, இறங்கும் பனி. வடியும் தைலம் தாழ்மை, இறங்கும் பனி தாழ்மை. இந்த ரெண்டுமே தாழ்மையின் படங்களாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகின்றன. நம்முடைய மனித உறவுகளிலே கூட வடியும் தைலமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை, இறங்கும் பனியாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. தாழ்மையை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக சகோதரத்துவத்திலே நாம் அருமையாக வாழ்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சியோன் ஒரு உயர்ந்த மலை, எர்மோன் ஒரு தாழ்ந்த மலை. நாம் உயர்வான ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் தாழ்மையோடு வாழ்வோம். தாழ்வான ஒரு இடத்துல நாம் ஜீவித்து கொண்டிருந்தாலும் தாழ்மையோடு வாழ்வோம். தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 103:14 வாசிக்கிறோம். எண்ணுவதற்கு என்னிடத்திலே எதுவுமே இல்லை, எண்ணுவதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக எண்ணுவதற்கொன்றுமில்லாதவர்கள் தங்களை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. இயேசுவை பாருங்கள், சிருஷ்டிகரை பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிருஷ்டிகரே தம்மைத்தாமே தாழ்த்தி இருக்கும் பொழுது சிருஷ்டிகளாகிய நீங்களும் நானும் தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய தலையாய கடமை ஆகும். உயர்த்த வேண்டாம். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள். பலத்த கரம், ஆண்டவருடைய கரம், இது என்னுடைய தலை. நான் என்னை தாழ்த்த மாட்டேன், உயருவேன். என்னுடைய பேரும் பிரசாபத்தையும் நான் பெருமையாக இந்த உலகத்துக்கு சொல்லி காட்டுவேன் என்று சொல்லி நான் முட்டிக்கொண்டிருந்தால் நான் முட்டுவது பலத்த கரம். ஆண்டவருடைய கரம் தலை நொறுங்கி போகும். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிருஷ்டிகராகிய தெய்வம் சிருஷ்டிகளாகிய சீஷர்களுடைய கால்களை கழுவினாரே, அப்பேற்பட்ட அளவிலே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கர்த்தர் கற்பித்தாரே, அதே போல தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. சரி, மூன்றாவதாக இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பேருண்மை என்னவென்றால், முதலாவதாக பார்க்கிறோம் மறுபிறப்பு, இரண்டாவதாக மனத்தாழ்மை, மூன்றாவதாக மன்னிக்கும் சிந்தை. மறுபிறப்பு, மனத்தாழ்மை, மன்னிக்கும் சிந்தை.
அடுத்தவர்களை மன்னித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மன்னியாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னித்தார். எனவே மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. வடியும் தைலம் இறங்கும் பனி இரண்டிற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தைலம் என்ற வார்த்தையை எண்ணெய் என்றும் அந்த சங்கீதத்திலே மொழிபெயர்க்கலாம். ஆயில் அல்லது ஆயின்மெண்ட், 2 விதமாக அதை மொழிபெயர்க்கலாம். நடந்து போய்கொண்டே இருக்கிறோம், தெருவில் பறக்க பறக்க பார்த்து ஒரு செங்கல் தட்டி முகங்குப்புற விழுகிறோம். நெற்றியில காயம், மூக்கிலே காயம், நாடியிலே ஒரு காயம், முழங்கையிலே கூட ஒரு காயம், சரியான சிராய்ப்பு காயம். உடனே பக்கத்தில் போகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எண்ணெய் போடு அல்லது ஏதாவது தைலத்தை பூசு, காயம் மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். எண்ணெயை போடுகிறோம், காயம் மாறுகிறது. மனித உறவுகளிலே கூட எரிச்சல்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது எண்ணெயின் தன்மையுள்ள ஆவியானவருடைய செயலாற்றுதலுக்கு நம்முடைய இருதயங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது மிருதுவான நிலைமை நம்முடைய உறவுகளிலே உண்டாகும். எண்ணெய் அடுத்தாற்போல பனி, இறங்கும் பனி, பனி கட்டி என்று எடுத்துக்கொள்வோமே. கொளுத்தும் வெயில், மத்தியானம் 1 மணி நடு ரோட்டிலே ஒரு பனி கட்டியை வைத்தால் என்ன செய்யும்? உருகி கொண்டே இருக்கும். பக்கத்தில் ஒரு பச்சை களிமண்ணை வைத்தால் அது என்ன செய்யும்? இறுகி கொண்டே இருக்கும். பனி உருகும், களிமண் இறுகும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது உள்ளம் உருகி கொண்டு நாம் வாழ்கிறோமா? அல்லது நான் விடமாட்டேன், பழி வாங்குவேன், அவன் என்ன செய்தானோ அதற்கு நானும் பதில் செய்வேன் என்று சொல்லி களிமண்ணை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறுகி கொண்டிருக்கிறோமா? மனித உறவுகளிலே உருகும் தன்மையோடு மன்னிக்கும் சிந்தையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு, இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மன்னிக்கும் சிந்தை நமக்கு அவசியம். இயேசுவானவர் மன்னித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னாரே. யார் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க? யார் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க? மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களையும் கர்த்தர் மன்னித்தார். அதுபோல் மன்னிப்பு கேட்காம மனக்கடினத்தோடு வாழ்கிறாங்களே, அவங்கள மன்னிங்க. மன்னிப்பு கேட்க விரும்பாமல் தலையை துலுக்கிக்கிட்டு போகிறாங்களே, அவங்கள மன்னிங்க. மன்னிப்பு கேட்காதவர்களை மன்னிங்க, மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை மன்னிங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து எப்படி மன்னிச்சார்? மன்னிப்பு கேட்காதவங்களை மன்னித்தார், மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை மன்னித்தார். அது மட்டுமல்ல, மக்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவருடைய நாட்களுக்கு முன்பு வாழ்ந்தார்களே, அவருடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் உலக தோற்றம் முதற்கொண்டே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவராயிற்றே அவர் கடந்த கால மக்களுடைய பாவங்களை மன்னித்தார். நிகழ்கால மக்கள், நம்முடைய பாவங்கள், அவற்றை கூட 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் மன்னித்து விட்டார். வருங்காலத்தில் பிறக்க போகிறார்களே மக்கள், அவருடைய பாவங்களையும் ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார். ஆண்டவர் முற்கால, தற்கால, பிற்கால பாவங்களை மன்னித்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். எப்படியாம்? முற்காலத்திலே, அக்காலத்திலே நமக்கு விரோதமாக குற்றம் செய்தார்கள் அல்லவா, அதையெல்லாம் மன்னிக்க வேண்டும். இக்காலத்திலே தற்பொழுது நம்மோடு சண்டை போட்டு கொண்டு போனார்களே, அதையும் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை வருங்காலத்திலே நமக்கு விரோதமாக எழும்புவார்களோ, ஏதாவது சதி திட்டம் போடுவார்களோ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு, அதையும் இன்றைக்கே மன்னித்து விட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மக்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை மன்னித்து கிறிஸ்து மன்னித்தது போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு, நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, கிறிஸ்து மன்னிப்பார் ஐயா, அவர் கடவுள் ஐயா, நான் மனுஷன் ஐயா, நான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் ஐயா, மனுஷ ஐயா, என்னால் முடியாது ஐயா. முடியும் ஐயா, நிச்சயமாக முடியும். முடியும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் சொல்கிறான், முடியும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒருத்தனும் சொல்கிறான். யார் அந்த பழைய ஏற்பாடு? யோசேப்பு. அவருடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள், குழியிலே தள்ளினார்கள், 20 காசுக்கு விற்றார்கள், எகிப்திற்கு நாடு கடத்தினார்கள்.
நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் மறைந்தன, வருடங்கள் உருண்டன. கோணிச்சாக்குகளை தூக்கி கொண்டு தானியத்திற்காக வந்தார்கள் சகோதரர்கள். எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பை பார்த்தார்கள். அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு தெரிந்து விட்டது புள்ளிக்காரங்க யார் என்று சொல்லி. சொக்கரமார் தன்னுடைய சகோதரர்கள் ஆனந்த கண்ணீரை அடக்க முடியாமல் கடைசியிலே தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நான் யோசேப்பு என்று சொன்னதாக பார்க்கிறோம். அவர்களும் இன்னும் பயந்து விட்டார்கள். சிறையிலே தள்ளுவானோ, சித்திரவதை பண்ணுவானோ, சிரச்சேதம் செய்வானோ, பயந்தே போனார்கள். அவருடைய பயத்தை பார்த்த யோசேப்பு சொல்கிறான், கனி தரும் செடியாகிய யோசேப்பு சொல்கிறான், என்னை நீங்கள் விற்று போட்டதற்காக விசாரப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை முன்னதியாக எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொல்கிறான். அன்பு திரளான பாவங்களை மூடும். வம்பு ஒரு சிறு குறை இருந்தாலும் வீடு வீடாக, வீதி வீதியாக, எஸ்எம்எஸ் ஆக, வாட்ஸ்அப்பாக திறந்து கொண்டே இருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிவது ஆண்டவருடைய அன்பா, அலகையின் வம்பா? எதனால நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்பு சகல பாவங்களை மூடும். எனவே மூடி மறைத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இவற்றையெல்லாம் வெளிக்காட்டி வாழ்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை. அன்பு என்றால் சகல பாவங்களையும் மூடக்கூடியது. புதிய ஏற்பாட்டில் ஒருவன் ஸ்தேவான், அவனை கல்லறிந்தார்கள். ஆண்டவரே, இவர்கள் செய்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர்களை மன்னித்து மரித்தானே. அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பை அப்படியே வெளிக்காட்டிய நாசியில சுவாசமுள்ள இன்னொரு மனுஷன் ஸ்தேவான். மனிதர்கள் மன்னிக்க முடியும், தேவாவியினாலே இது நடக்கும். பரிசுத்தாவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது இது திண்ணமாக நிச்சயமாக வாய்க்கும். எனவே இந்நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை இருதயத்திலே தரித்து கொண்டு மன்னிக்கும் சிந்தையோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 3 காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. மறுபிறப்பு, மனத்தாழ்மை, மன்னிக்கும் சிந்தை. மறுபடியும் பிறந்து மனத்தாழ்மை அணிந்து மன்னிக்கும் சிந்தையை தரித்து மனித உறவுகளில் வாழும் பொழுது நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபை வாழ்க்கையிலே தொடங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை நீர் வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் கீதத்திலிருந்து சில பாடங்களை நாங்கள் படிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் கீதத்திலிருந்து சில பாடங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் படித்து சகோதரத்துவத்தோடு நாங்கள் வாழ நீர் சித்தம் கொண்டீரே. அந்த சகோதர சிநேகத்தோடு நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வழிமுறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி மனத்தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் மனித உறவுகளிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கும் சிந்தையை தரித்து கொண்டு முன்னேறி செல்ல எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.